எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் சணல் நூல் அங்கி தரித்திருந்த புருஷனை நோக்கி, நீ கேருபீன் கீழ் இருக்கிற சக்கரங்களுக்கு நடுவிலே பிரவேசித்து கேருபீன்களின் நடுவே இருக்கிற அக்கினி தடலில் உன் கை நிறைய எடுத்து அதை நகரத்தின் மேல் இறை என்றார். அப்படியே அவன் என் கண்காண உள்ளே பிரவேசித்தான். சணல் நூல் அங்கி தரித்த புருஷன், அது ஒரு விதமான தேவதூதன். கேருபீன், அது ஒரு விதமான தேவதூதன். சக்கரங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பது ஒரு ஆவிக்குரிய ஒரு ஓமானம்தான் என்றாலும் கூட, அந்த இடத்துல நாம் ஓமானத்தில் பார்க்கிறோம், சக்கரங்களுக்குள்ள நுழைய சொல்றார். இந்த சணல் தரித்த தேவதூதனை கர்த்தர் சக்கரங்களுக்கு நடுவில் நுழைய சொல்றார். சக்கரங்களுக்கு நடுவில் நுழைகிறது என்பது ஒரு ரிஸ்கான விஷயம், ஒரு துணிந்து செய்ய வேண்டிய ஒரு அபாயகரமான ஒரு விஷயம். யாருமே அதை செய்வதற்கு பயப்படுவார்கள். ஆனா ஆண்டவர் சொன்னதுனால சணல் தரித்த தேவதூதன் சக்கரங்களுக்குள்ள நுழையிறத நம்ம பார்க்கிறோம். ரிஸ்க் எடுக்கலாமா என்கிற கேள்வி உண்டு. கர்த்தர் சொன்னால் ரிஸ்க் எடுக்கலாம். நாம சுயத்தில் ரிஸ்க் எடுப்பது, ஒரு தேவ பிள்ளை சுயமாக ரிஸ்க் எடுப்பது ஆபத்தானது. ஒரு உலகத்தான் சில நேரங்களில் அவன் கணக்கு போட்டு யோசித்து சிந்தித்து ஆலோசனை கேட்டு ரிஸ்க் எடுக்கிறான். சில நேரங்களில் வெற்றி பெறுகிறான், சில நேரங்களில் தோல்வி அடைகிறான். அது உலகத்தானுடைய காரியம். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை மனுஷீகத்துல, மனித அறிவின் அடிப்படையில ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அலசுவது, ஆராய்வது, அறிவது எல்லாம் தேவை. ஆனா முடிவு எடுக்கிறது, ரிஸ்க் எடுக்கலாமா கூடாதா என்று தேவனுடைய ஆலோசனையின்படி ரிஸ்க் எடுக்கணும். அல்லது கர்த்தர் ரிஸ்க் எடுக்க சொன்னா தைரியமா ரிஸ்க் எடுக்கணும். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் தகப்பனையும் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் காட்டுகிற தேசத்துக்கு போ. எபிரேயர் 11 போட்டிருக்கு, தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆண்டவர் ஒருவேளை சொல்லியிருக்கலாம், நான் உனக்கு, நீ போ, தெற்கு இந்த திசையில போ, மேற்கு திசையில போ, நான் உனக்கு சொல்றேன் எந்த தேசம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். போ, இன்னும் கொஞ்சம் தூரம் போ, அவ்வப்போது வழிகாட்டியிருக்கலாம். இந்த திசையில திரும்பு, இன்னும் கொஞ்சம் போ என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தவுடனே இந்த தேசம்தான் என்று சொல்லியிருக்கலாம். புறப்படுகிற இடம் தெரியாது. தகப்பன் வீட்டையும் விடணும், தேசத்தையும் விடணும், இனத்தையும் விடணும். தனியா போகிறதா இருந்தா அது பரவாயில்ல. தனியா போறது ரொம்ப சுலபம். மனைவியையும் கூட்டிக்கிட்டு, அண்ணன் மகன் கூட இருக்கிறான் அவனையும் கூட்டிக்கிட்டு, ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் ஏராளம் இருக்கின்றன, அதையெல்லாம் ஓட்டிக்கிட்டு, வேலைக்காரர்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு போகணும். இது உலக பிரகாரமா பார்த்தா முட்டாள்தனமான விஷயம். எல்லாத்தையும் விட்டுட்டு போறது முட்டாள்தனம். உலக பிரகாரமா எங்க போறேனே தெரியாம போறது அதை விட முட்டாள்தனம். அதுவும் குடும்பத்தோட எல்லா செல்வங்களையும் எடுத்துக்கொண்டு எல்லா வேலைக்காரர்களையும் அழைத்து கொண்டு போவது அதை விட முட்டாள்தனம். ரிஸ்க். முட்டாள்தனம் சொல்றதை விட ரிஸ்க். ஆனா கர்த்தர் சொன்னதுனால ஆபிரகாம் அதை செய்தான். அதனாலதான் இன்றைக்கும் விசுவாசத்துக்கும் ஆபிரகாம் தான் அளவுகோல், ஆசீர்வாதத்துக்கும் ஆபிரகாம் தான் அளவுகோல். இன்றைக்கும் சுயத்துல ரிஸ்க் எடுக்கிறது எப்படி வேணா ஆகலாம். இஸ்ரவேல் புத்திரர் சுயத்துல அவர்கள் ரிஸ்க் எடுத்தாங்க. அங்க ஒரு மனிதன் சாபத்தீடானதை எடுத்து
ஒளிச்சு வச்சான். எல்லாத்தையும் எரிக்க சொன்னாரு. சாபத்தீடானதை எடுத்து ஒளிச்சு வச்சதுனால அவங்களுக்கு தோல்வி ஏற்பட்டது. அதுக்கப்புறம் இவங்க உணர்ச்சி வசப்பட்டு ரிஸ்க் எடுத்தாங்க. போனாங்க, போய் தோற்று திரும்ப வந்தாங்க. அதனால ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு நம்ம ரிஸ்க் எடுக்கவே கூடாது. பெரும்பாலும் மனுஷன் ரிஸ்க் எடுக்கிறது உணர்ச்சி வயப்பாட்டின் காரணமாகத்தான். கர்த்தர் சொல்லி உணர்ச்சி வயப்படலாம். கர்த்தர் ஒன்று சொல்லிட்டாரு, அதனால நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன்றது அது வேற. ஏதோ ஒரு சம்பவத்தை கண்டு ஒரு சூழ்நிலையின் தாக்கத்தால் உணர்ச்சி வசப்பட்டு நாம் சுயமா ரிஸ்க் எடுத்தா அது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் மாறும். இது பெரிய தோல்வியை தான் கொடுக்கும். அதை அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் அதை செய்தார்கள். அது யோசுவாவின் புஸ்தகத்தில் அதை படிக்கிறோம். ஆகினால சாமுவேல் ரிஸ்க் எடுத்தான். ஆண்டவர் பெத்லெகேமுக்கு போ, அடுத்த ராஜாவை அபிஷேகம் பண்ணினார். இது தெரிய வந்தா இப்ப இருக்கிற ராஜா சவுல் என்ன கொன்னுருவானே. 1 சாமுவேல் 16:2 சொல்றான். இல்ல, நீ ஒரு மாட்டை எடுத்துக்கொண்டு பலி செலுத்த வந்தேன் என்று சொல்லி போ என்று சொன்னபோது அவன் போறான். ஆகவே ஆண்டவர் எப்போதும் நம்ம ரிஸ்க் எடுக்க சொல்ல மாட்டாரு. எப்போதாவது தான் ரிஸ்க் எடுக்க சொல்லுவார். கர்த்தர் சொன்னால் சக்கரத்துக்குள்ளேயும் நுழையலாம், அக்கினிக்குள்ளேயும் நுழையலாம், எதற்குள்ளேயும் நுழையலாம். பேதுரு கடல் மேல நடந்து வரட்டுமான்னு கேட்டான். வானாரு ஆண்டவர். வான்னு சொல்லாம போயிருந்தான்னா அது பெரிய பிரச்சனை தான். வரட்டுமா, நானும் தண்ணி மேல நடக்கட்டுமா, வா. ஆனா அப்போது அவன் தண்ணீர்ல மூழ்க தான் செய்தான். கொஞ்ச தூரம் நடந்தான். அதுக்கப்புறம் தண்ணீர்ல பயத்தின் காரணமா மூழ்கினா ஆண்டவர் அவனை தூக்கி எடுத்தார். அதுதான் கர்த்தர் சொல்லி நம்ம ரிஸ்க் எடுக்கும்போது அதுல ஏதாகிலும் பிரச்சனை வந்தாலும் நம்ம மூழ்கினாலும் கர்த்தர் தூக்கி எடுப்பார். மறுபடியும் அவனை நடக்க வச்சு தண்ணீர் மேல படகுல கொண்டு போய் சேர்த்தார். அதனால தொழில்ல ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கு, சில நேரங்கள்ல வேலையில ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கு, ஊழியத்துல சில நேரங்கள்ல ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கு. எடுக்கலாம். கர்த்தர் நம்ம எடுக்க சொன்னால் எடுக்கலாம். அது நமக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் தான். ஆமென்.